ஹாப்பி கிறிஸ்மஸை காரணம் தமிழில் சொன்னால் நத்தார் பண்டிகை. ஹல்லேலூயா. தமிழில் என்னது அதுக்கு? நத்தார் அப்படி தான் சொல்லுவாங்க. தமிழில் வந்து எப்படி தான் சொல்லுவாங்க? நத்தார்னு தான் சொல்லுவாங்க. இலங்கையில் போனால் அவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தை நத்தார் வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? கிறிஸ்மஸ் அப்படின்னா அது வந்து இயேசு பிறக்கிறதற்கு 300 வருடங்களுக்கு முன்னே கிறிஸ்டோஸ் அப்படின்னா கிறிஸ்டோ மாஸ் அப்படின்னா கிரேக்க கடவுளுக்கு கொண்டாடுகிற ஒரு பண்டிகை தான் கிறிஸ்ட்மாஸ் அப்படிம்பாங்க. அப்போது அந்த பண்டிகைகள் தான், அது கிரேக்கர்களுக்கான ஒரு பண்டிகை தான் டிசம்பர் 25. அந்த பண்டிகையை தான் நம்ம என்ன செய்கிறோம், பிற்காலங்களில் கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு அரசன் நிமித்தமாக அவர் நமக்கு என்ன செய்கிறார், கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற ஒரு பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகிறோம். அல்லேலூயா. அதனால் நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன, நத்தார் பண்டிகை அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க கரெக்டான மொழியில். சரியா? ஓகே. இந்த நாளில் கூட நாம் ஒரு வேதத்தை நாம் தியானித்து நாம் சீக்கிரமாய் கடந்து போகலாம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் சீக்கிரமாய் நீங்கள் வாசிக்கணும். எபிரேயர் எழுதின ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏன் இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முன்னணியில் பிறக்கப்படுவதற்கு காரணம் என்ன, அவர் ஏன் என்னை அவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போகலாம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீக்கிரமாய் வாசித்து உதவி செய்யலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கர்த்த வேதம் அழகாய் சொல்லி கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் சொல்லுங்க. ஒரு கடந்த வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் தலைப்ப நித்திய ஆவியினாலே தம்மை தாமை பழுதற்றவராக. போதும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எந்த ஒரு பழுதும் இல்லாத ஒரு இயேசுவாக கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவங்களை சுமந்து அவனுடைய பாவங்களுக்காக இந்த அவருடைய இரத்தத்தை சுமக்கும்படியாயும் அவருடைய இரத்தத்தினாலே முழு தேசத்திற்கும் அற்புதத்தை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு பிறந்தார். யோவான் ஸ்நாபகன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று அவர் அழகாய் சொல்லி கொடுக்கிறார். அப்படியானால் அவர் நம்ம அநேக நேரம் கேட்பார்கள், பாஸ்டர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக வந்தவர் சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிறீர்கள், அது இன்றைக்கும் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி நமக்கு மத்தியிலே வருவது இயல்பு. ஒருவேளை உலக மக்கள் கேட்கலாம், அவருடைய இரத்தம் இன்றைக்கும் பேசுகிறதா? அவருடைய இரத்தம் இன்றைக்கும் பேசுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறீர்கள். ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? 5 தலைமுறை 10 தலைமுறைக்காக இன்னைக்கு சேர்த்து வைக்கிறீங்க. ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? என்னுடைய பிள்ளை இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடுகளை வாங்குகிறீர்கள், நிலங்களை வாங்குகிறீர்கள், எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஆமாவா இல்லையா? எதுக்கு வாங்குகிறீர்கள்? என்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் எனக்காக சகலவற்றையும் சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள், அதை நம்புகிறவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு அந்த விடுதலை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய விசுவாசம் ஆண்டவரே நான் பாவியான ஒரு மனுஷன், என்னை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது அவருடைய இரத்தத்தினால விசுவாசத்தினால என்னை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் அவர் நன்மையை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்படியானால் அவர் எனக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதாவது முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல வைக்கிற விசுவாசம் அதிகமாக இருக்கணும். கடந்த நாட்களில் ஒரு பிள்ளை இப்படியாய் சொல்லிச்சு, நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு. சரிம்மா, நல்லது. குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் எங்கள் குழந்தைக்கு பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியுமா? ஒரு பேரை சொல்லிச்சு. சரி, ஒரு பேரை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளை, தேவனை தேடுகிற பிள்ளைங்க. இப்போ என்ன பேர் வச்சிருக்க? சர்டிஃபிகேட்டில் ஒரு பேரா, வீட்டில் ஒரு பேரா? சொல்லுங்க. சர்டிஃபிகேட்டில் எல்லாம் சொல்லுங்க. சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர், வீட்டில் சர்டிஃபிகேட்டில் உலக பிரகாரமான பேரா, வீட்டில் விழிக்கிறது கிறிஸ்தவ பேரா. ஏமா அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் பிரச்சனை வருமா? அவங்க நம்பிக்கை எப்படியா? ஃப்யூச்சரில் பிரச்சனை வருமா? அதனால் இப்போவே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எவ்வளோ ஐடியா பார்த்தீங்களா? அவ எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆரம்பமே எப்படி போயிடுச்சு? வைக்கிற பேர்லயே என்ன போயிடுச்சு? சொல்லுங்க. விசுவாசத்தை காண்பார் உண்டோ? விசுவாசம் அங்கே இல்லை. இனி இந்த பிள்ளைக்காக நம்ம எவ்வளோ போராடி ஜெபம் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு என்ன காணாது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ஏன் ஆசீர்வதிக்கப்படலை பாஸ்டர்? ஏன் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல? ஏன் கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்தலை? இதுதான் காரணம். ஆரம்பமே விசுவாசம் இல்லாமல் அது என்ன செய்யுது? அற்புதத்தை பார்க்க முடியாது. சரி, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எபிரேயருக்கு எழுதினதை நாம் பார்க்கிறோம். பழுதற்றவராக இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக தரிசனமாய் வெளிப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தில் முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவருடைய நற்செய்தியாக தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்தில் ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், இந்த உலகத்தில் நல்ல படித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார்கள், வேத பாரகர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சொல்லப்படாத ஒரு நற்செய்தி ஏன் மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் சொன்னார் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யாருக்கு சொன்னார்? அன்னைக்கு முதல் நூற்றாண்டு காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இந்த மேய்ப்பர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலே தீட்டானவர்கள் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் மேய்ப்பர்கள். சொல்லுங்க. மேய்ப்பர்கள் யாரு? தீட்டு. ஏன் தீட்டு அப்படின்னா, அன்னைக்கு எருசலேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்குள்ளே ஒரு ஆசாரியன், அதாவது 613 கற்பனை வேதாகமத்தில் இருக்கிறது. 613 கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் ஆசாரியர்கள். அதுலேருந்து கொஞ்சமாக கடைபிடிக்கிறவர்கள் யார் அப்படின்னா வேத பாரகர்கள். அதுலேருந்து கொஞ்சம் கீழே அப்படி வரும்பொழுது பரிசேயர்கள் வருவார்கள். அதற்கு கீழே வரும்பொழுது இன்னும் சில பிரேயர் குழுக்கள் இருக்கிறார்கள். அதற்கு கீழே தான் யார் அப்படின்னா மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்கள் யூத கலாச்சாரத்தில் தீட்டானவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அது ஏன் தீட்டானவர்கள் என்று சொன்னால், இவர்கள் என்ன செய்வார்களாம்? மந்தை மேய்க்கிறவர்கள். அந்த மந்தை மேய்க்கிறதுல ஒரு ஆடு செத்து போச்சுன்னா அந்த ஆட்டை தொட்டா அவனுக்கு பேர் என்னதுதான்? தீட்டு. ஏன்னா செத்து போன ஒன்றை ஒரு மனுஷன் தொடுகிறானால் அது தீட்டு. அவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? ஆலயத்துக்கு வரக்கூடாது. அவன் என்ன செய்யணும்? வந்து குளிக்கணும். குளிச்சு அவன் போட்டிருக்கிற வஸ்திரத்தை எல்லாவற்றையும் துவைத்து அதன் பிறகுதான் ஆலயத்துக்குள்ள போகணும். அதனால இந்த யூதர்களை பொறுத்தவரையில் ஆசாரிகள் 2 நேரம் குளிக்கணும். எத்தனை நேரம் குளிக்கணும்? நம்ம எத்தனை நேரம் குளிக்கும்? 4 நேரமா? ஹலோ. ஆசாரியர்கள் காலையில் ஒருக்கா குளிக்கணும். குளிச்சு அவங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தை துவைச்சிடணும். மாலை பொழுதுல குளிச்சு அந்த வஸ்திரத்தை துவைச்சிட்டு மாற்று வஸ்திரத்தை போடணும். அதுதான் ஆசாரியருடைய நியாயப்பிரமாணம், மோசையினுடைய நியாயப்பிரமாணம். ஆனா இந்த மேய்ப்பர்கள் தீட்டானவர்கள். இவர்கள் காலையில் குளிக்க வாய்ப்பில்லை, மாலையில் குளிப்பதற்கும் வாய்ப்பில்லை. நமக்கு தண்ணி பஞ்சம்.
அதனால யாரும் குளிக்கிறது இல்லை. அல்லேலூயா. உங்களை சொல்லல, அங்க வனாந்தரத்துல தண்ணி கிடைச்சாது. வனாந்தரத்துல போனா வர மணல் காடுகளும் தான் இருக்கும். அப்போ இந்த மேய்ப்பர்களுக்கு ஒண்ணு, காலையிலையும் குளிச்ச முடியாது, மாலையிலையும் குளிக்க முடியாது. ரெண்டாவது, ஆகாரம் சாப்பிட வேண்டுமானால் கை கழுவி தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? நீ கை கழுவாம சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்களேன்? அதுக்கு பேர் என்னது? தீட்டு. நம்ம எத்தனை நேரம் கை கழுவாம போய் சாப்பிட்றோம் இல்லையா? ஹலோ, பசிக்குது ஓடி போவோம், சாப்பாடு போடுவோம், வந்துடும். ஆனால் அதுக்கு பேர் என்னது சொல்லுங்களேன்? ஆனால் இந்த காலத்தில் தீட்டு இல்லை, அது இயேசு சிலுவையிலே நமக்காக சுமந்து முடித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யூதர்களுக்கு இந்த ஆலயத்துக்குள்ளேயே போக முடியாது. தேசத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு தான் கர்த்தர் சுவிசேஷமாகிய நற்செய்தியை தேசத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தேசத்தில் பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே எங்க எல்லா பாவப்பட்ட பிள்ளைகளா ரட்சிக்கப்படுறாங்க, நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களா ரட்சிக்கப்பட வேண்டாமான்னு கேட்டா கர்த்தர் சொல்றார், இல்லப்பா, நான் வந்தது தாழ்மையில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது வசதியை சொல்லல, இருதயம் என்கிற தாழ்மையா இருக்கிற பிள்ளைகளை தேடி கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இவ்வளவு தீட்டான ஒரு மேய்ப்பர்களிடத்திலிருந்து ஆசாரியர்களுக்கு சில நன்மை வரணும். ஏன்னா இந்த மேய்ப்பர்களிடத்திலிருந்து தான் பலி செலுத்துவதற்கு என்ன வேணும்? ஆடு. அப்ப மேய்ப்பர்கள் இல்லைன்னா ஆடு இல்லை, பலி இல்லை. சொல்லுங்க, ஆடு இல்லை. ஆடு இல்லைன்னா என்ன இல்லை? பலி இல்லை. அப்ப தேசத்திற்கு மிக மிக முக்கியமானவர்கள் யார் தான்? மேய்ப்பர்கள் தான். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். மோசே தன்னுடைய மாமனார் ஆகிய எத்திரோனுடைய ஆடை மேய்த்து கொண்டிருந்தார். தாவீது அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தார். ஆனால் எருசலேமில் எல்லா ஜனங்களும் இருந்தாலும் தூணாக கருதப்படுகிற எல்லாரும் எதான் மேய்த்தாங்க? ஆடுதான் மேய்த்தாங்க. ஆனால் வசதி வந்துச்சு, வாய்ப்பு வந்துச்சு, நல்ல செல்வங்கள் வந்துச்சு. இப்போ புறக்கணிக்கப்படுகிறது யாரு? மேய்ப்பர்கள். இப்போ அநேக நேரங்களில் நாமும் கூட ஏன் கிறிஸ்து நம்மிடத்தில் வரவில்லை என்று சொன்னால், ஏன் நம்முடைய இருதயத்தில் இயேசு இன்னும் பிறக்கவில்லை என்று சொன்னால், இன்னைக்கும் நாம் கொஞ்சம் பணம் வந்தவுடனே, பொருள் வந்தவுடனே, அந்தஸ்து வந்தவுடனே, நன்மைகள் வந்தவுடனே கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரம் போகிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வந்து பிறப்பது இல்லை. யாரு தன்னுடைய இருதயத்தில் எப்போதும் ஒன்றே போல இருதயத்தை வைத்திருக்கிறார்களோ, ஒன்றே போல செயல்படுகிறார்களோ, அவளுடைய இருதயத்தில் கர்த்தர் வந்து உதிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு யூதர்களுக்குள்ளே இந்த மெய்ப்பர்கள் வேண்டாம், ஆனால் மெய்ப்பர் வைத்திருக்கிற ஆடு வேணும். என்ன வேணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு யார் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், குட்டி வேண்டாம், ஆனால் பிள்ளை மட்டும்தான் வேணும். எனக்கு என்ன வேணும்? அப்பா அம்மா வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எத்தனை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது? எனக்கு என்ன வேணும்? சொத்து தான் வேணும். கரெக்டாக சொல்றாங்க பாருங்களேன். எனக்கு அப்பா அம்மா வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும்? அப்போ இந்த இடத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஆடு வேணும், ஆனா யாரு வேண்டாம்? மேய்ப்பர்கள் வேண்டாம். அப்படி இருந்தா கர்த்தர் உதிக்க மாட்டாரு. கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, தாழ்மையின் கோலமாய் நம்மத்திலே வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மேய்ப்பர்களை போல நாம் தீட்டுள்ளவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கைவிடப்பட்டவர்களை தான் தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்களை எப்பொழுதெல்லாம் நிராகரிக்கிறார்களோ,
அவங்கள பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உனக்காக உன் பக்கத்தில் உனக்காகவே கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை எவ்வளோ தூரம் உன்னை ஒதுக்குகிறதோ, எவ்வளோ தூரம் உன்னை வெறுக்குகிறதோ, அந்த அளவிற்கு கர்த்தருடைய அன்பு உன்னையால் ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்கள் நினைச்சிடாதுங்க, என்னன்னா எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களே, எல்லாரும் ஒரு காரியத்தில் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களே, கவலைப்படாத. கர்த்தர், நான் நினைக்கிறேன் கர்த்தருனை ஏற்ற காலத்தில் அநேக ஜனங்களுக்கு முன்ன உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கிற ஒரு நாள் வரும். ஒருவேளை இன்னைக்கு ஒதுக்கப்படுகிற அதே இடத்துல தான் கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்கிறவ. நீ கவலைப்படாத. கர்த்தர் உன்னை தான் தேடி வந்திருக்கிறார். உனக்கு தான் இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். இன்னி தீட்டுப்பட்ட ஒன்னதா கர்த்தருக்காக எழும்பி ஓடுகிற, கர்த்தருக்காக நிற்கிற, கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை தான் வைக்க போகிறார். உன்னை பார்த்து வேண்டான்னு சொல்றாங்களா, சந்தோஷப்படு. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நீ வேணும்பா. உலகம் உன்னை வேண்டான்னு சொல்லுதா, சந்தோஷப்படு. உலகம் உன்னை நிந்திக்கிறாங்களா, சந்தோஷப்படு. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு நீ வேணும்பா. அதான் அழகான ஒரு பக்தன் இப்படிதான் பாடி வச்சிருக்கிறான். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. சொல்ல முடியுமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் எல்லாம் யார் அறியாம இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யற, அறிகிறவராக இருக்கிறார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. உன்னை எப்போ தூக்கி எறிகிறாங்களோ அப்பந்தான் கர்த்தர் அவருடைய கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேட்கலாம், ஏன் பாஸ்டர் அவர் எப்படி என்ன கரத்தில் வச்சுக்குவார், அவர் எப்படி எனக்கு என்ன அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்க முடியும்? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போது ஒரு செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், நம்ம வாயில் என்ன வருது? உலகமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஹலோ சொல்லுங்கள். செல்லு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதுக்குள்ளே உலகமே அடங்கி இருக்கும்போது இந்த உலகத்தை உருவாக்கின ஒரு அப்பா அவருடைய கரத்தில் நம்ம இல்லாமல் போயிடுவோமா என்ன? அல்லேலூயா. ஒரு செல்லுக்குள்ளேயே இந்த முழு பிரபஞ்சமும் உள்ள இருக்குமானா இல்லையா? என்னை தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்னை தெரிந்து கொண்டவருடைய உள்ளங்கையில் நான் இருக்க முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களை யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நான் விழுந்தது உலகத்தில் அல்ல, விழுந்தது நான் அவருடைய கரத்தில். அல்லேலூயா. உங்களை தூக்கி எறிஞ்சாங்களா? கவலைப்படாதுங்க.
உங்கள்ட்ட நேசமாக இல்லாமல் இருக்காங்களா? கவலைப்படாதுங்க. நீங்கள் விழுந்தது யாருடைய கருத்தில் தெரியுமா? தேவனுடைய கருத்தில் இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா. சரி, இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தீட்டானவர்கள். இன்னைக்கு அநேகர் நான் வேண்டாம், என்னுடைய ஆசீர்வாதம் தான் வேணும், நான் வேண்டாம், என்னுடைய பொருள் தான் வேணும், இப்படி ஒருவேளை நெருக்கப்படுகிற உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை தான் நற்செய்தியை கொண்டு வர விரும்புகிறார். இரண்டாவது, இந்த யூதர்கள் ஒரு ஆடு, அந்த ஆடு கன்றி, அந்த ஆடு வந்து ஈனும் பொழுது அது என்ன செய்வாங்க அப்படின்னா, முதற்பேரான ஆடுகள். என்ன ஆடு? யாருக்கு கர்த்தர் எந்த ஆடு நல்லா பிடிக்கும்? லாஸ்ட் ஆடா, ஃபர்ஸ்ட் ஆடா? ஆடு போடுகிறதுலேயே முதன்மையான ஒரு ஆடு இல்லையா? இந்த ஆடு பறக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா, சுற்றி பெரிய கல் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க சொல்லுங்க? சுற்றிலும் கல் அடுக்குவாங்க. பெரிய கல் அடுக்கி அதுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய குகை மாதிரி எடுப்பாங்க. ஒரு ஆள் உள்ளே இருக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, குகை ரெடி பண்ணுவாங்க. உள்ளேயே குகை ரெடி பண்ணி அதை என்ன செய்வாங்கன்னா, சுண்ணாம்பு சாந்து போடுறது மாதிரி, அதாவது நம்ம சிமெண்ட் போடுறது மாதிரி யூதர் காலத்தில் முதல் நூற்றாண்டில் என்ன செய்வாங்களா அப்படின்னா, அந்த சுண்ணாம்பு உள்ள தடவி சுற்றிலும் ஒரு வேலி கட்டுறது மாதிரி கட்டி, அன்று பாசம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதுக்குள்ளே தான் என்ன செய்வாங்கன்னா ஆடை விடுவாங்க. ஏன் ஆடையும் ஆட்டுக்குட்டியும் அதில் விடுவாங்கன்னா, அந்த ஆடு வந்து பறக்கும் பொழுது பழுது இல்லாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த ஆடு ஒருவேளை அந்த மேய்க்க கொண்டு போயிட்டா, இல்லை மேய்ப்பதற்கு கொண்டு போனால் அந்த ஆட்டுக்குள்ளே ஏதாவது என்னது காலோ கையோ உடஞ்சிரும், இல்லை அடிபட்டுரும், பழுது ஆகிரும். இதனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பழுது ஆகாமல் இருப்பதற்காக ஒரு குகைக்குழுக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஆட்டுக்குட்டியையும் ஆடையை விட்டுருவாங்க. அது 1 மாதமாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம், 3 மாதம் வரையிலும் அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாங்கன்னா பராமரிப்பார்கள். யூத மேய்ப்பர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, முதற்பேரான ஒரு ஆட்டுக்குட்டி பறந்தா பக்கத்தில் இருக்கிற எல்லா மேய்ப்பர்களையும் கூட்டுவாங்களாம். கூட்டி என்ன செய்வாங்கன்னா, சத்தம் உயர்த்தி பாடுவார்கள். ஏன் சத்தம் உயர்த்தி பாடுவார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த மேய்ப்பன் தொழுவத்துக்குள்ள ஒரு முதற்பேரான ஒரு ஆடு பறந்திருந்தா யூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அது மற்ற ஆடுகளை காட்டிலும் இந்த முதற்பேரான ஆடு சேல்ஸ் ஆகிறது நல்ல ரூபாய்க்கு போகும். ஏன்னா நல்ல ரூபாய்க்கு போகணும்னா பலி செலுத்துறதுக்கு எந்த ஆடு தான் கொண்டு போவாங்க? மேக்சிமம் எந்த ஆடு தான்? 2வது ஆடு 3வது ஆடு அல்ல, முதல் ஆடு. அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி போடுகிற முதல் என்ன சொல்லுவாங்க நம்ம இங்க? முதல் சூலா? தலைச்சக்குட்டியா? தலைச்சக்குட்டி தான் யாருக்கு வேணும்? கர்த்தருக்கு வேணும். அதனால சேல்ஸ் பண்ணா இது அதிகமான ரூபா போகும். இது 10,000 ரூபா போகும்னா, இந்த 2வது போடுற ஆடு, 2வது போடுற குட்டியை தலைச்சம்பிள்ளை தவிர எதெல்லாம் குட்டி போடுதோ அதெல்லாம் 5,000 ரூபாய்க்கு போகும். இந்த முதற்பேரான ஆடு டபுள் ரேட்டு போகும். ஏன்னா பலி செலுத்துறதற்காக. அப்போ இங்க இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பாடும் பொழுது ஆசாரியர்களுக்கு தெரியும், ஓகே இந்த ஒரு இடத்துல என்ன பறந்திருக்கிறது, முதற்பேரான ஒரு ஆடு பறந்திருக்கிறதுப்பா, தேவனுக்காக பலி செலுத்துவதற்காக ஒரு ஆடு பறந்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் அன்றைக்கு மேய்ப்பர்கள் கூடி கர்த்தர் எனக்கு தந்த ஆட்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அங்கே உள்ள கிராம பாசையில் பாடல்கள் பாடுவார்கள், நாட்டுப்புற பாடல்கள் பாடி சந்தோஷப்படுவார்கள். அதனால தான் இந்த இஸ்ரவேலில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது முதற்பேரானவராக இந்த உலகத்தில் பிறந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? இப்போ பழுது அற்றவராக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? இந்த மேய்ப்பர்கள் தான் கொடுத்தாகணும். அதனால தான் முத எருசலேமில் போய் ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற மேய்ப்பரிடத்தில் போய் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு உலகத்தை ரட்சிக்கிறவர் அவர் முன்னணியிலே பெத்லகேம் என்று சொல்லுகிற ஒரு ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி
அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வருகிறார்கள். வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்ட திட்டத்தின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அப்ப ஏன் அவங்க கண்டாங்க அப்படின்னா, இயேசுவை வந்து அவங்க பார்க்குறாங்க. எந்த பழுதும் இல்லாதவராக முன்னணியில இயேசு படுத்திருக்கிறதை பார்த்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி, இங்க பழுது இல்லாத ஒரு ஆடு குட்டி பறந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மேய்ப்பர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள், சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். ஏன் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க தெரியுமா? இயேசு எனக்காக பழுதற்றவராக இயேசு சிலுவையில் அறைய வேண்டும், என்னுடைய பாவங்களுக்காக அறையப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எனக்காக அவர் பழுதற்றவராக பிறந்ததை அன்னைக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவதற்காக தான் மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் தீட்டானவர்கள் தான், புறக்கணிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை தான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை யாரெல்லாம் இவன் சரியில்லை, இவன் உருப்பட மாட்டான், இவன் எல்லாம் அப்படிதான், இவன் முன்னேறிட மாட்டான், இதெல்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா நாங்கள் சொல்லு, நான் விழுந்தது எங்க அப்பாவுடைய கரத்தில், அவர் என்னை ஒரு நாள் நிச்சயமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தேடி வந்தது யாரை தெரியுமா? தேடி போனாரு, தரித்திரியர்களாக இருக்கிற நம்மளை தான் கர்த்தர் தேடி போனார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை சிங்காசனத்தில் வைத்தருளும்படியாக தான். நான் சொல்ல முடியும், எங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். வாழை கொட்டாய்க்குள்ளே இருந்த எங்கள் வாழ்க்கையை மாற்றி நல்ல இடங்களை போட நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்பது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்பு பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் பழுதற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காக, இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்காக தான் கர்த்தர் அநேகரை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்? இப்போ சொல்லுங்க, உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்? அவருக்காகவே. சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? அவருக்காகவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? அவருக்காகவே. அவருக்காகவே. புறக்கணிக்கப்படுகிற உங்களை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ ஒரு நன்மை என்ன அப்படின்னா, பலி செலுத்துவதற்கு ஆடு கொடுக்கணும். ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னேன், இந்த யூதர்கள் என்பது தீட்டுப்பட்டவர்கள், அப்படித்தானே? இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு இவங்க வந்து வாசிக்கலாமா? 5வது வசனத்தை வாசிங்க. 2:5. கலிலிய நாட்டில் உள்ள தாவீதின் ஊருக்கு போனார்கள். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. எங்க போனாங்க? எங்க போனாங்க? போயிட்டாங்களா? போயிட்டாங்க. தாவீதுடைய குடும்பம் என்பது மிக ஒரு செல்வம் நிறைந்த குடும்பம், மிகவும் வசதியான ஒரு குடும்பம். எருசலேமில் என்னைக்கு யோசுவாவுடைய காலத்தில் கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்களோ அதன் பிறகு இதுவரையிலும் சரித்திரத்தில் யாரும் சொத்து பங்கு வைக்க முடியாது. யாரும் சொத்து பங்கு வைக்க முடியாது. இப்போ நான் வீடு கட்டணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரத்திற்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட இடத்துல எங்கே வேணாலும் வீடு கட்டலாம். எவ்வளோ நல்ல சட்டம் பார்த்தீங்களா? நமக்கு இப்படி ஒரு சட்டம் இருந்ததுன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அங்கே பங்காளிகள் முறை தான், அங்கே வரப்பு கிடையாது, வேலி கிடையாது, ஃப்ரீயாக இருக்கும். அந்தந்த கோத்திரத்தில் இருக்கிறவன் அங்கங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம். நிலம் சும்மா இருந்தால் யார் வேணாலும் பயிர் செய்யலாங்க. அங்குள்ள சட்டம் என்ன? அங்குள்ள சட்டம் என்ன? நிலம் எங்கே சும்மா கிடக்கிறதோ அது அந்தந்த கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு. மற்ற கோத்திரம் வந்து உள்ள வர முடியாது. தான் கோத்திரம் வந்து ரூபன் கோத்திரத்துக்கு இடத்துல போய் செய்ய முடியாது. தான் கோத்திரத்துக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, தான் கோத்திரத்தில் மட்டும்தான் செய்ய முடியும்.
அப்போ இன்னைக்கு இந்த இடம் வரப்பு சும்மா இருக்குதா, நான் பார்த்தேன்னா நான் போய் செய்யலாம். அந்தந்த காலம்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்தில் அவன் செய்யலைன்னா நான் என்ன செஞ்சிடலாம். அங்கே அடிப்படை கிடையாது, இந்த சிவில் கோர்ட்டு கிடையாது, கிரிமினல் கோர்ட்டு தான் இருக்கு. நல்ல நாடுங்க. இது மாதிரி நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் இல்லையா? சரி, அப்போ தாவீது என்கிற ஒரு ராஜாவினுடைய ஒரு குமாரனாக பிறக்கும் பொழுது அவளுக்கு மிகுந்த செல்வம் நிறைந்த ஒரு இடம் தான் இருந்துச்சு. இப்போ தாவீதுக்கு ஊருக்கு போறாங்க. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவ்விடத்துல எங்கப்பா நடந்து போன நேரமா, அந்த இடத்துல இருந்த நேரமா? ஆமா, நம்ம நினைக்கிறது என்னன்னா, இயேசு முன்னணியில எல்லாம் போய் பார்த்தாங்க, அங்க இடம் கிடைக்கல, அதனால ஆட்டு தொழுவத்தில் வந்தாங்க அப்படின்னு இல்லை. இப்போ நான் அதுக்கு ரீசன் சொல்றேன். அவரை ஒரு துணியில, வெள்ளை துணியில சுற்றப்பட்டவராக முன்னணியிலே படுக்க வைத்திருக்கிறார்கள். ஏன் படுக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த முன்னணியில இவங்களை படுக்க வச்சு என்ன செய்றாங்க, துணியில சுற்றப்பட்டிருக்காங்க. வெள்ளை துணி என்று சொல்லும் பொழுது அதனுடைய அடையாளம் என்ன? வெள்ளை துணிக்கு அடையாளம் என்ன? நீதி. சொல்லுங்க. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல நீதியாய் பிறந்து நீதியாய் மரித்தவர். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது வெள்ளை துணியினால சுற்றப்பட்டு, அந்த வெள்ளை துணியினால சுற்றப்பட்டு அவர் என்ன செஞ்சாங்க, கல்லறையில வைத்தாங்க. இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியாய் வாழுவது. ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் என்று சொல்லுவதனுடைய அடையாளம் என்ன? நீதிமானாய் வாழ்ந்தது. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது என் இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவரே பரிசுத்தராய் இந்த உலகத்திலே வந்து பரிசுத்தராகவே மரித்து அவரிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லாதபடி எல்லா தெய்வங்களை காட்டிலும் என் தெய்வம் பரிசுத்தம் உள்ளவராக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேன், என் தெய்வத்திடத்துல ஒரு பாவத்தை எங்கேயாகிலும் உன்னால பார்க்க முடியுமானால் காண்பித்துக் கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தெய்வத்திடத்துல எங்கேயாகிலும் ஒரு சின்ன தவறுகள் இருக்குமானால் காண்பித்துக் கொடுக்கலாம். அம்பிட்டு பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி வருகிறோம்? ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மளை மாற்றி வருகிறார். ஆமென். அப்ப ஏன் மரியாள் அந்த தொழுவத்துக்குள்ள போனாங்கன்னா, வசதி இல்லாம அல்ல, அவர்கள் வாய்ப்பு இல்லாததுனால அல்ல. ஆனால் கருணாமூர்த்தி என்கிற ஒரு படத்துல தான் இந்த ஒரு என்னது, இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு இடமா அலைகிறத காட்டினாங்க. ஆனால் பைபிள் தெளிவாக வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் நேரிட்டது பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். எங்க இடம் இல்லைன்னா அவங்க இருந்த இடத்துல, இருந்த வீட்டுல அவங்க சத்திரனா என்னது, தங்குற இடம். அந்த இடத்துல அவங்களுக்கு இடம் இல்லை, அவ்வளவுதான். அவங்க ஏதோ இந்த பாவப்பட்டவங்கள தீட்டு கழிக்கணும்னா புறாவை தான் என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அதனால இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு ஏழை போல இருக்கு, அவர் பலி செலுத்தினது எந்த புறாவை கொடுத்துட்டாரு அப்படி இல்லை. ஒரு பெண்ணினுடைய குழந்தை பிறந்து 7வது நாள் தீட்டு கழிக்கும் பொழுது பலி செலுத்தப்பட வேண்டும். என்ன பண்ணணும், என்ன படுத்தணும், பலி செலுத்தணும். அதற்காக தான் அன்னைக்கு யோசேப்பு என்ன செய்கிறார், பலி செலுத்துகிறார், புறாவை கொண்டு கொடுத்து. ஆனால் இயேசு ராஜாதி ராஜாவாய் ராஜ பரம்பரையிலே வந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ கடைசி இப்படிதான் செய்திக்குள்ளே போறேன், சீக்கிரமா நான் முடிச்சுக்குவேன். 16வது வசனத்தை வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அல்லேலூயா. தீவிரமாய். அப்ப அழைப்பு பெற்ற ஒண்ணு, இந்த உலகத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணு, இந்த உலகத்துல உன்னை ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணு,
இந்த உலகத்தில் உன்னை அற்பமாய் நினைக்கப்படுகிற ஒன்று கர்த்தர் உன்னை அழைக்கிறவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல நான் அழைப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அழைப்பு பெற்றவன் எப்படி இருப்பானா சொல்லுங்களேன்? தீவிரமாய் செயல்படுவான். இன்னைக்கு அழைப்பு பெற்றவர்களா, அடையாளங்களை கண்டு பார்க்கிறவர்களா? இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சாஸ்திரிகள் வந்தார்கள். சாஸ்திரிகள் எதை கண்டு வந்தார்கள்? அடையாளம். இங்க போனா அற்புதம் நடக்கும், இங்க போனா சுகம் வரும், இங்க போனா எல்லாம் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்களேன்? அடையாளத்தை கண்டவன் மட்டும் வருவான், பணிவான், சோத்திரம். நான் கடந்த நாட்களில் நான் ஒரு பலகீனமாக இருந்தேன். அப்புறமா ஏசப்பா அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர்மா சொன்னேன். அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். சபை மக்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள். ஏசப்பாவுக்கு நன்றி, எனக்கு நல்ல சுகம் தந்தார். இதுக்கு பேர் என்னது? அடையாளம். இவன் வருவான், காணிக்கப்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்பான். அண்ணா இருக்குப்பா, சார் போட்டாச்சு, போட்டா பாய் see you. அப்புறமா நீ எப்போ வியாதி வருமோ அப்போ நான் வருவேன். யாரு? எப்போ பிரச்சனை வருமோ அப்போ. ஆனா அழைக்கப்பட்டவனுடைய காலம் மட்டும்தாங்க. கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒன்று செய்யணும், ஏதாகிலும் ஒன்று செய்யணும். ஒவ்வொரு நாளும் என் காலு தீவிரமாய் செயல்படணும்னு சொல்றவன் யாரும் தெரியுமா? அழைப்பு பெற்றவனால மட்டும்தான் முடியும். உனக்குள்ள அழைப்பு இருக்குதா? அடையாளமா? நமக்குள்ள அடையாளமா அழைப்பா? காலு ஓடலையே, காலு வீட்டுக்குள்ளே தானே இருக்கு. ஹலோ, காலு ஓடணுமே, நற்செய்தி சொல்ல ஓடணுமே. இன்னைக்கு வரைக்கும் பக்கத்து வீட்டில் இருந்து அடுத்த வீட்டில் நான் கிறிஸ்டின்னு சொல்றதுக்கே நமக்கு இவ்வளவு வெக்கமா இருக்கிற உனக்கு நீ அடையாளத்தை கண்டு வரியா இல்லை அழைப்பை பெற்று வரியா? அழைப்பை பெற்று வந்தவனுடைய கால் சும்மா இருக்காது, அது விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அழைக்கப்படாதவனுடைய கால் குத்தி கொண்டே இருக்கணும். வரலையா இன்னும் ஏன் நமக்கு ஆர்வமே இருக்காது. கர்த்தர் இந்த காரியத்தில் மகிமைப்படுவார் உண்டுனா, அந்த இடத்துல கர்த்தர் இதில் சந்தோஷப்படுவார் உண்டுனா, அதன் செய்கிறதற்கு எந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில முக்கியப்படுகிறதோ அவனுடைய கால் தான் துரிதப்படும். அவன் தான் அழைக்கப்பட்டவன். தூங்குறவன இல்லை, தூங்குறவனால கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லுங்க, ஏன் தெரிந்து கொண்டார்னா, இந்த உலகம் எல்லாம் என்னை அற்பமா எண்ணிச்சு என்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் என்னை ஒதுக்குனாங்க, எனக்கு என்னை தான் அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா மேய்ப்பர்களை குறித்து பேசாத ஒரு திருச்சபை கூட இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களை குறித்து உங்கள் தலைமுறைகள் பேச வேண்டுமானால் தேசத்தில் ஏதாகிலும் ஒன்று சாதித்து வைத்துப்பாங்க. நேற்று சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்கும், கர்த்தருக்காக நீ தீவிரமாய் ஓடுகிற இருதயம் உனக்கு இருக்குமானால் நீ மரித்தாலும் உன்னை பேசுவதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை வைப்பார். நிச்சயமாக உன்னுடைய பெயர்கள் எல்லாம் தேசத்தில் பெருமைப்பட்டு இருக்கும். அன்னைக்கு தீட்டானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நன்மை மட்டும் விரும்பினவர்கள், என்ன வேண்டாமல் வருத்தவர்களை கர்த்தர் அதே தேசத்தில் அவருடைய பிறந்த நாளிலே கனப்படுத்த முடியுமானால் இன்னைக்கு உன்னுடைய பெயரையும் கர்த்தர் இந்த தேசத்தில் கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆனால் தீவிரமாய் செயல்படணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நிச்சயமா நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து வருகிறது வரையிலும் இந்த சபை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இருக்கிறது வரையிலும் என்னுடைய பெயர் கண்டிப்பா இந்த உலகத்தில் அறியப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதாங்க வாக்குத்தத்தம். வேதம் அன்னைக்கு சொன்னாரு, நான் உன்னை எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அதே இடத்துல உன்னை நான் வைப்பேன். என் பேரை பெருமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் இப்போ இந்த ஊழியத்தை ஸ்தாபித்தவர் யாருப்பா? அது இந்த பாஸ்டர். ஆனால் இந்த விசுவாசி யாருப்பா? யாரையுமே தெரியாதுப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாருமே எங்கேயாகிலும் ஒரு இடத்துல ஊழியத்தை செஞ்சு ஒரு சபையை கட்டி ஒரு கல்வெட்டை வச்சுருங்க. இந்த குடும்பம் இந்த இடத்துல வந்து ஒரு ஊழியத்தை செஞ்சாங்கப்பா, இன்னாருக்கு கல்வெட்டு. ஆமென், அல்லேலூயா. ஊழியம் செய்யது சும்மா இல்லைப்பா. நிறைய பேர் முள்ளில் நிற்கிறதுக்கு சமம். ஊழியனா என்ன தெரியுமா? சொல்லுங்களேன், ஊழியனா என்ன தெரியுமா? எல்லாம் சத்தமாக, ஊழியனா என்ன தெரியுமா? அதுதான் அது செய்ய எத்தனை பேர் ஆயத்தம்? குத்தம், வலிக்கும், எடுக்கும் போது ரத்தம் வரும். இதுதான் ஊழியம். நம்ம அனைவரும் நினைப்பாங்க, பாஸ்டர்ஸ் நல்ல சொக்காலாம் போட்டுட்டு அழகா, அவருக்கு என்ன கவலைப்பா, அவருடைய இறுதியில் இருக்குது அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், இத்தனை குடும்பத்தை போட்டு மேய்க்கிறதுக்கே எனக்கு போடும் போய் ஆயிடுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், அவர் நல்லவர். ஆமென். இந்த இடத்துல நான் நினைக்கிறேங்க, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு தேசத்தில் ஒடுக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் உன் இருதயத்தில் இருக்கிற அழுகைய, உன்னை ஏக்கத்தை அவர் காணாமல் இருக்கவே மாட்டாருங்க. இந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. தீட்டுன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே இவங்களை விட மாட்டாங்க. தீட்டுனா என்ன செய்ய மாட்டாங்க? ஆலயத்துக்குள்ளே விட மாட்டாங்க. அவங்கள மைண்ட்லேயே வைக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல காரியத்தை கூட அவங்கள உள்ள ஏற்றவே மாட்டாங்க. நல்ல காரியமோ கெட்ட காரியத்துக்கெல்லாம் அவங்க வேணும், ஆனால் நல்ல காரியத்துக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்ல காரியத்தில் வந்து தீட்டாயிரும். நல்ல காரியத்தில் என்ன ஆயிரும்? தீட்டாயிரும். கெட்ட காரியத்துக்கு தீட்டில்லை. அப்படிதான் ஒரு உங்களை பயன்படுத்துகிறாங்களா? என்னை பயன்படுத்திட்டு ஒரு பேப்பரை மாதிரி என்னை கசக்கி தூர போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மெய்ப்பர்களும் அதே நிலைமையில தாங்க இருந்தாங்க. அதே மெய்ப்பர்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. புறக்கணிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? காயப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களே, உன்னை தான் கர்த்தருக்கு விரும்பி உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். உன்னை தான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, என்ன தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு, எல்லாவற்றும் பேப்பரை போல யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி என்னை எல்லாரும் பயன்படுத்திட்டு என்னை யூஸ்லெஸ்ஸாக மாற்றிட்டு போயிடுறாங்க. ஆசீர்வாதம் தான், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுக்கு மட்டும் என்ன நேசிக்கிறவங்களா இருக்காங்க. இல்லைங்க, உங்களை பார்த்தாங்க கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை வாழ வைக்கும்படி தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். நான் உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ நினைக்கிற இந்த கூடாரத்துக்குள்ளே வந்த உடனே கர்த்தர் சொல்கிறேன், நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிறார். நீ சாகணும்னு நினச்சா என்னைக்கோ இந்த கூடாரத்துக்கு வராமலே நீ செத்துருந்துருக்கலாம். ஆனால் உன்னை கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை வாழ வைப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. எந்த இடத்துல வெட்கப்பட்டு அதே இடத்துல நீ மீண்டும் தலைநிமிர செய்யும்படி தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிற. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாண்டவரே, எல்லாராலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு யூதர்களுக்கு, மெய்ப்பர்களுக்கு தேடிப்பை நற்செய்தி அறிவித்தது போல எங்களுக்கு நற்செய்தி வந்துச்சு, ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நற்செய்தி வந்தது, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி துதிக்கிறோம்? எத்தனை பேர் கூட சொல்ல முடியும், ஆண்டவரே என்ன இந்த தேசத்தில் கனத்திற்குரியவனை என்ன மாற்றுங்க. இப்போ எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, நான் புறக்கணிக்கப்படுகிற இந்த நேரத்தில் நான் உங்கள் கூட இருக்கிறதற்காய் நன்றி. எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் புறக்கணிக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஏன்னா நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீங்க, என்னை நீங்கள் சேர்த்து கொண்டீங்க. என்னை எல்லாரும் யூஸ்லெஸ்ஸாக தூக்கி எறியும் பொழுது, வேண்டான்னு தூக்கி எறியும் பொழுது, எனக்கு நீ வேணும்னு சொல்லி என்னை அணைக்கிறவர் அவர் தானே. எல்லாராலும் நீ நாசமாக போவா, நீ ஒன்றுக்கு உதவாது, நீ அழிஞ்சு போவா, நீ எல்லாம் உருப்பட மாட்டான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, ஏன்ப்பா அவன் சொல்கிற வார்த்தைக்காகப்பா நான் அவனை ஆசீர்வதிப்பேன் தானே சொன்னேன். நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன் தானே சொன்னேன். நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவர் எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில் அடிக்கப்பட்டவராக முழு இரத்தமும் நமக்காக கொடுத்து, முழு சரீரத்தையும் எனக்காக அவர் கொடுத்து, இந்த உலகத்தில் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் தானே. எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் அந்த மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிறவர்,
எனக்காக ஜீவனை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? உன்னை வாழ வைக்கிறதுக்கு தாங்க. உன்னை வாழ வச்சு நீ ஆசீர்வாதமாக இருக்கிறனுங்கிறதுனால தாங்க கர்த்தர் உன்னை விரும்புகிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? உன்னை முன்குறித்தது எதுக்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கும்படி தான். அப்போ அழைப்பு பெற்றவன் எதிர்காலத்தை குறித்து நோ கவலை. அழைப்பு பெற்றவன் குடும்பத்திற்கு நோ. வேதம் தெளிவாய் சொல்லுது, தன் தாயும் தன் தகப்பனையும் விட்டு நாம் கர்த்தருக்கு ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டுன்னா அந்த விட்டு இல்லை, தப்பா நினைச்சிடக்கூடாது. அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், அவங்கள பராமரிக்கணும். ஆனால் முக்கியம் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பா அடையாளமா? அழைக்கப்படுகிறவன். நான் தான் சொன்னேன், மீண்டும் தான் கேட்குறேன். அழைக்கப்படுகிறவன், அழைப்பு பெற்றவன். ஒரு காலத்தில் அழைப்பு இருந்துச்சு, இப்போ அந்த அழைப்பு இருக்குதா? ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இருக்கா? ஒரு காலத்தில் அடையாளம் கண்டு வந்து நிறைய பேர் போயிடுவாங்க. 10க்கு ஒரு ஆள் சொல்லுங்க, 10க்கு அதுதான் நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. அடையாளம் கண்டு 10ல் ஒரு ஆள் தான் நிலைச்சு நிற்கும். ஆனால் அழைப்பு பெற்றவன் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எந்த கஷ்டமானாலும், வேதனையானாலும், பாடுகளானாலும் யார் அழைப்பு பெற்றவனால மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவனால் நிற்க முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ஒருவேளை நீங்கள் எல்லாம்